வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 29 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சிகள், ஒரு வலுவான தாழ்வு பகுதி எல்லாமே படிப்படியாக செயலிழந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னும் 2 நாளைக்கு அது இருக்கும். காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கு. தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்தது போலவே மேலும் குறைந்து விட்டது. தற்பொழுது அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தண்ணீர் ஏற்கனவே மழையில் பெய்த மழை அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அணைகளுக்கு வந்த தண்ணீர் கர்நாடக அணைகளிலிருந்தும் பிற மேற்கு தொடர்ச்சி மலை அணைகளிலிருந்தும் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் அணைகளின் மேட்டூர் உள்ளிட்ட உள் அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மழை நின்ற காரணத்தினாலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற தண்ணீர் தான் அதிகபட்ச தண்ணீர். பிறகு படிப்படியாக குறைய தொடங்கிவிடும். இருந்தாலும் 2-3 நாட்களுக்கு இதே அளவு தண்ணீர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே பவானி சாகர் மற்றும் மேட்டூர் இந்த அணைகளுக்கு தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் 2 நாட்களுக்கு தென் மாவட்ட அணைகளில் மழைப்பொழிவு நின்ற காரணத்தினால நீர்வரத்து குறைந்துடும். இது நீண்ட தூரம் பயணித்து வருகின்ற தண்ணீர் என்பதனால மேட்டூருக்கு தண்ணீர் இன்னும் 2-3 நாட்களுக்கு வந்து நின்று போய்விடும். நின்றாலும் அதாவது மிகவும் நின்று போயிடாது, திறப்புக்கேற்ற வரத்து இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது இன்றைக்கு தேதி 29, இன்றைக்கு மாலை நேற்று போல் வானிலை இருக்கும். அது என்ன நேற்று போல்? டெல்டாவில் பார்த்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்தது, ஆனால் மழை பெருசாக இல்லை. வட தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இடிமின்னல் மழை பொழிவு ஏற்பட்டது, ஆனால் தூரி விட்டு போனது. இப்படிப்பட்ட மழை இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு மழை எதிர்பார்க்காதீங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை. ஏன்னா சிறு துளி 2 துளி 3 துளி விழுந்தாலே விதைப்புக்காக அதை விதை நேர்த்திக்காக விதையை நேர்த்தியாக கையாண்டு அதை பக்குவப்படுத்த வேண்டிய நிலையில் மழைத்தூரல் விழுந்தால் பாதிப்பு ஏற்படும். ஆகவே அப்படிப்பட்ட மழை எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர பரவலான மழைப்பொழிவு இன்றைக்கு 29ஆம் தேதி மாலை இரவில் கிடையாது. 30, 31 மற்றும் 1ஆம் தேதி ஆங்காங்கே மழை இருக்கும். இந்த மழையும் உங்களுக்கு உறுதியாக பெய்யும்னு மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் எதிர்நோக்க வேண்டாம். ஆனால் மழை இருக்கும். இன்றைய விட மழைப்பொழிவு நாளை பரப்பில் கூடுதல் மாலை இரவிலே. அது எங்கே வாய்ப்பு கூடுதல்னு பார்த்தீங்கன்னா மழை மறைக்கக்கூடிய பகுதி. இப்போ பாலக்காடு கடவாயில் காற்று வலுவாக இருக்கும். இப்போ அதிகாலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் வெயில் அதிகரிக்கும் பொழுது இப்போது குமரி கடலை சுற்றிட்டு போயிட்டு இருக்கு காற்று. அதே போல் வெயில் அதிகரிக்கும் பொழுது ஷார்ட்கட் எடுக்கும். தமிழ்நாட்டின் தரைப்பகுதி வழியாக பயணிக்கும் பொழுது மதிய மாலையில் மீண்டும் வலுப்பெறும் காற்று, மேற்கு காற்று. ஆனால் இந்த மேற்கு காற்று 2-3 நாளில் மிகவும் குறைந்துவிடும். 2 நாளில் மிகவும் குறைந்துவிடும். இதனால் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு ஏற்பட போகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மேற்கு காற்று இருக்கும் என்பதனால இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் புழுக்கம் அதிகமாகி மாலை இரவு இடிமழை பிடிப்பை ஏற்படுத்தும். அதாவது மலை மறைக்கக்கூடிய பகுதி எதுனா கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி, மதுரை வடக்கு, அதாவது மேலூர், கொட்டாம்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி சோழவந்தான், பாலமேடு இந்த பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், அதிலேருந்து சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், காரைக்குடி, பிள்ளையார்பட்டி, அப்படியே அதோட அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் இது வரைக்கும், இந்த பகுதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் ஊரை சொல்லிவிட்டேன் என்றால் இந்த ஊரில் மழை முழுமையாக பெய்யும் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு சில இடங்களிலே நினைக்கலாம், தூரலாம், வரலாம், அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். இந்த இடத்துல அடுத்தது இன்னொரு இடம், இந்த 3 நாளைக்கு இப்படி தான் இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது இன்னொரு இடம் கொடைக்கானல் மலை போலவே நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதி, அங்கே தான் உயரமாக இருக்கும். இடையில கணவாய் இருக்குது, பாலக்காட்டு கணவாய். அடுத்து வடக்கே உயரமாக இருக்கக்கூடிய அந்த நீலகிரி மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதி எது? பவானி சாகர் அணையிலேருந்து அப்படியே ஈரோடு வடக்கு, இங்கெல்லாம் மழை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே பவானி சாகர் நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு, அதனால குளிர்ச்சியான சீதோஷனில் இருக்குது, அங்கே வெப்பச்சலனம் ஏற்படாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆவி ஆகும்.
ஆவியாகி எங்கே வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, சேலத்தில் கொல்லிமலை தம்மம்பட்டி உள்ளிட்ட அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், சேலம், நாமக்கல், அப்படியே பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்தில் ஓரிடங்கள், திருச்சி வடக்கு, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சார் இப்போ துறையூர் சொல்லியிருக்காங்கன்னா, துறையூரில் கண்டிப்பாக மழை பெய்யாது. இன்றைக்கு வரக்கூடிய 1ஆம் தேதி வரை உறுதியாக எதிர்பார்க்காதீர்கள். ஒரு மாவட்டத்தின் பெயரை சொல்லிட்டோன்னு 1ஆம் தேதி வரை அறுவடை இருந்தால் வெங்காய அறுவடை இருக்கும். அவர்கள் வெங்காயத்தை அறுவடை, அதாவது விதைக்காக அவர்கள் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நனைக்கும் மழைகள் ஒரு சில இடங்கள் வந்தால் அதை பாதிக்கும். அதனால நான் சொல்றேன், மழையை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் 2ஆம் தேதியிலிருந்து உறுதி 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 இடி மின்னலுடன் கூடிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை, கனமழை, அது உறுதி. இந்த 1ஆம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே இருக்கும். ஆந்திர எல்லையோரத்திலையும் வடகடலோரத்திலையும் இருக்கலாம், ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும். 1ஆம் தேதி வரை இந்த பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் அறுவடை தானியங்களை நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. ஆங்காங்கே மாலையில் இரவிலே லேசாக. அது 1ஆம் தேதி வரை பெரிதாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் 1ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் தேதி அதிகாலையிலிருந்து வங்கக்கடலோரம் தொடங்கும் மழை, அதாவது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரமே மழை தொடங்கினுங்க 2ஆம் தேதி. எப்படின்னா, வளிமண்டல சுழற்சி 1ஆம் தேதி உருவாக போகுது. மிக உயரத்தில், மிக உயரம் 4000 மீட்டர் உயரத்தில், 4 கிலோமீட்டர் உயரத்தில் முதல்ல உருவாகுது. ஆக வளிமண்டல சுழற்சி படிப்படியாக 4 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இப்படி கீழிறங்கி வரும்பொழுது மழையோட அளவு அதிகரிக்கும். அதுவரை மேலடுக்கு சுழற்சி நல்ல ஒரு மழைப்பொழிவை மாலை இரவிலே கடலோர மாவட்டங்களில் 2ஆம் தேதி அதிகாலையே தொடக்கும். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் 2ஆம் தேதி, அதாவது இருக்கு அதிகாலையில் தொடக்கிற மழை டெல்டாவிற்கு தெற்கே 2ஆம் தேதி அதிகாலை, அது ஒரு சில இடங்கள் இருக்கும். 2ஆம் தேதி அதிகாலை கூட பெருசாக எதிர்பார்க்காதீங்க. 2ஆம் தேதி மாலை, ஆடிப்பெருக்கு தினத்தன்றுக்கு முதல் நாள் மாலை இரவு, அன்றைக்கு நள்ளிரவு, ஆடிப்பெருக்கு தினத்தன்று அதிகாலை, 3ஆம் தேதி அதிகாலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த வங்கக்கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள். அடுத்தது ஆடிப்பெருக்கு தினம் 3ஆம் தேதி, 3ஆம் தேதி மாலை இரவிலே பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன், இந்த பாருங்க நல்லா அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இடி மின்னல். இது வரைக்கும் நான் வந்து இந்த இடி மின்னலை நான் அழுத்தி சொல்லலை. இப்போ ஏன் அழுத்தி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மிக நீண்ட இடைவெளி கொடுத்துருந்துச்சு வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில், பெரிதாக இல்லை. இதனால தமிழ்நாட்டிலே தூசு மாசு எல்லாம் அதிகமாக இருக்கு. வெப்பத்தால் காற்று லேசாகும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய தூசு மாசும் அதோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு மேல் போயிடும். அப்போ வங்கக்கடலின் மேல் நீடிக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி உடனடியாக அவ்வப்பொழுது பக்கத்திலே இருந்துட்டு வளிமண்டலத்தில் இருந்து கொண்டு உடனடியாக இடிமழை பொழிவை மதியத்திலிருந்தே ஏற்படுத்தும். இது வந்து மாலை வந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தும் வரை தாமதிக்காது. வெப்பத்தால் லேசாக்கி மேலே இருந்தோடனே ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கிறோம். மாலையிலையும் ஆங்காங்கே தொடக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் காற்று தேக்கும் அப்படிங்கிறது கிடையாது, பரவலாகவே மழை இருக்கும். ஆகவே கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் முதல்ல மழை தென் மாவட்டங்களில் தொடங்கும். பிறகு மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், திருச்சி உள்ளிட்ட பகுதியெல்லாம் தொடங்கும். அப்புறம் வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதியெல்லாம் தொடங்கும். அப்புறம் விடியும் மழை, விடியற் காலை சில நாட்களில் பார்த்தீங்கன்னா காலை 8 மணி வரை கூட சில இடங்களில் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பெரும்பாலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மழை பொழிவை கொடுக்கும். மழை பொழிவை விட மேகம் அதிகமாக இருக்கும். மேகத்திலும் அதிகமான கருமேகம் அதிகமாக இருக்கும். இடி மின்னல் அதிகமாக இருக்கும். இடி மின்னல் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கிறேன். இடி மின்னலுக்கு தனியாக ஒரு அறிக்கை முன்னெச்சரிக்கைக்காக வழங்குகிறேன். ஆகவே கண்டிப்பாக 2ஆம் தேதியிலிருந்து தினசரி மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் காலை ஒரு 7-8 மணி வரைக்கும் கூட சில இடங்களில் இந்த மழை பொழிவு இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல விடிய மாலையிலிருந்து அதிகாலை வரைக்கும் பொழியாது. ஒரு இடத்துல வந்துன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொழியும். சில இடங்களில் 3-4 மணி நேரம் கூட இருக்கலாம். சில இடங்களில் விடிய தூறிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் டோட்டல் மழை குவான்டிட்டி ஒரே அளவு தான் இருக்கும். ஆனால் பல இடங்களில் கனமழை இருக்கும், மிதமான மழை இருக்கும், லேசான மழை இருக்கும், நனைக்கும் மழை இருக்கும். இடி மின்னலுடன் சில நாளில் போயிடும். அடுத்த நாள் அந்த இடத்துல மழை பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. நான் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டாலே மிக பிரச்சனைக்குரிய பகுதி, காற்று பகுதி. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதம் பெய்யக்கூடிய மழை 2.5 சென்டிமீட்டர் தான்.
அந்த 2.5 சென்டிமீட்டர் இதில் கிடச்சிரும். 2.5ங்கிறது மாவட்ட சராசரி, ஆக கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் பெய்யும், ஒரு இடத்துல 2 சென்டிமீட்டர் பெய்யும். அப்போ 12, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6. இப்படி 10 இடத்துல ஆவரேஜ் 10 கூட்டணும், 12 கொடுத்தா 2. ஒரு 10 இடத்துல பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டராக கிடைக்கும். இப்படி ஆவரேஜ் பார்க்கும்பொழுது 2.5 சென்டிமீட்டர் இந்த செப்டம்பர்லேயே சரி இந்த ஆகஸ்ட்லேயே கிடைச்சிடும் தூத்துக்குடிக்கு. தூத்துக்குடின்னு எதுக்கு சொல்கிறாங்க? அடுத்த இன்னொரு பிரச்சனைக்குரிய பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அதுலேயே ஸ்ரீராமபுரம் மற்றும் ரெட்டியார் சத்திரம் மிக பிரச்சனைக்குரிய பகுதி, அதுலேயும் கிடைச்சிடும், அதுக்கும் கிடைச்சிடும். இன்னும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை சார் எங்கள் ஊருக்கும் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, உண்மைதான். ஏனென்றால் ஜூன் ஜூலையில் அதிகமாக தென்மேற்கு பருவமழை தான் பொழிந்தது. ஆகஸ்டில் பொழிய வேண்டிய மழை ஜூன் ஜூலையில் பொழிந்து அணைகளை நிரப்பி உபரி நீரும் கடலுக்கு போயிட்டு இருக்கு, அரபிக்கடலுக்கும் போயிட்டு இருக்கு, பரம்பிக்குளத்திலிருந்து வங்கக்கடலுக்கும் போயிட்டு இருக்கு, மேட்டூர்லேருந்து. ஆகவே மழை பொழிவானது ஜூன் ஜூலையில் அதிகம் பொழித்து அணைகளை நிரப்பி உபரி நீரை கொடுத்திருக்கிறது. இனிமேல் இடி மழை பொழிவு உள் மாவட்டங்களில், காற்று பகுதிகளில், கணவாய் பகுதிகளில், எல்லா பகுதிகளுக்கும், தாராபுரம் உள்ளிட்ட பகுதி, பல்லடம், காங்கேயம், ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி, எல்லா இடத்துக்கும் எங்கள் ஊர் பகுதியை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறேன். எந்த ஊரை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்களோ, எங்கள் ஊரை சொல்லவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ அந்த ஊரையும் இந்த பட்டியலை சேர்த்துங்க. அந்த ஊருக்கும் மழை உண்டு. 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும். இதில் 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மழை பொழிவு ஓரிரு நாள் கிடைத்திரும். ஆகவே அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு ஒதுக்குகிறதே என்று வேண்டாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒதுக்குதா 3ஆம் தேதி பொழியலாம். 3ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ஒதுக்குனா 4ஆம் தேதி பொழியும். கண்டிப்பாக அதற்கு முன்பே பொழிந்து விடும். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். ஆனால் இடி மின்னல் மழை, இடி மின்னல் அதிகமாக இருக்கும். மழைக்கு முன் சற்று தரைக்காற்று இருக்கும். தரைக்காற்று பெரிய அளவில் இருக்காது. மழை பெய்யும் பொழுது மழைக்கு முன் ஒரு காற்று வந்து அதற்கப்புறம் மேகம் வந்து அதற்கப்புறம் இடி மின்னல் மழை பொழிவை கொடுப்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மழை தான். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திடுங்கள். அப்டேட்ஸ் அறிந்திருப்பது அவசியம். இந்த தகவலை பார்க்காமல் வெயில் அடிக்கிறதே ஆகஸ்டில் மழை இருக்காது என்று நினைத்து கொண்டு பல்வேறு பணிகளை ஆகஸ்டில் மழை இல்லாத பணிகளை, மழை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளை ஆகஸ்டில் திட்டமிட்டிருப்பாங்க. அதுவும் இரவு நேரத்தில் திட்டமிட்டிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க சொல்லுங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.